ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளைமேட் ஜம்ப்பு தான். இந்த கிளைமேட் ஜம்ப் நிறையா பேர் விளையாட சொன்னீங்க, அதனால தான் விளையாடலான்ட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஹேங் ஆகுதுங்க, நெட்டு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்குதே. ஐயோ, ரொம்ப லேக் ஆகுது. என்னங்க இப்படி லேக் ஆகுது? இப்போது நம்ம நேராக போய் மேலே ஏற சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்னு எனக்கும் தெரியாது. இப்போ மேலே போயிட்டுருக்குறோம். ஆட்டோ கிளைமேட் ஒன்று இருக்குது, அது போட்டால் தானா ஏறான். இன்னும் இந்த இடத்துல சைடில் காசு தேடிட்டு இருக்குது. ஓஹோ, நம்ம கீழே குடிச்சா அவ்வளோ காசு கிடைக்கும் போல். ஓகே ஓகே, யாரும் மேலே இருக்காங்க பாருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் இப்படி லேக் ஆகுதுங்க. எங்க இந்த நெட்டு ப்ராப்ளத்தை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா சாரி வேணும்னா கேட்கலாம், என்ன பண்ணுறது. இப்போ எங்கே ஸ்டாண்டில் வந்தால் இப்போ நம்மகிட்ட 20 ருபீஸ் இருக்குது. 20 ருபீஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல எங்கேயோ காட்டுது விங். ரெக்கை வாங்கலாமா 10 ரூபாயில்? இது 50 ரூபா பாப்பா. இப்போ நான் ஒரு தேவதை. சரி, இந்த இடத்துல இன்னும் ஷாப்பா? அம்மா காசு கேட்குறானுங்க, உண்மையாக காசு கேட்குறானுங்க. சரி, ஆட்டோ கிளீன் கொடுத்துட்டேன். சூப்பராக ஆடுறாங்க. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு அதிகம். ஸ்பீடுக்காக தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃப்ரீ கிஃப்ட் 50 ரூபாவா? 50 ரூபா தான் அவனும் கேட்டான். இப்போ 50 ரூபா நம்மளுக்கு 60 ரூபா இருக்குது. பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் வீக் அப்படியே சேர்த்தி வாங்குறதா இருந்தாலும் சேர்த்தி வாங்கலாம். ஏன்னா நம்ம தான் இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்குமே. ஒரு 50 வந்து குடிச்சிடலாம். சூப்பர் ஸ்பீடாக வந்துருக்குறேன். தள்ளுங்க டெலிபோர்ட் இருக்கு. இங்கே கட்டுதான் என்னது ஜி? ஹேட்னா இந்த முட்டை உடையுது. ஏங்க நம்ம கிளைமேட் ஸ்லைடுன்னு ஒன்று பார்த்துருப்போம். அதுலேயும் இதே மாதிரி தான் காட்டுவாங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. 90 ருபீஸா? இப்போ எங்கிட்ட இல்லைப்பா. இப்போ நம்ம இந்த பெட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட் ஜம்பில் வந்து கிளைமேட் ஃபாஸ்ட் ஆயிடும். ஆமாம், இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல என்னமோ இருக்குது. எக்யூப் த பெஸ்ட்டு கொடுத்துட்டே ஒன்றே உண்டா இருக்குது. இல்லை எங்கே எக்யூப் த பெஸ்ட்? என்னங்க இப்படி லேக் ஆகுது? லேக் ஆகிறதுக்கு சாரி கைஸ், உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்கு வந்து கமெண்டில் திட்டாதீங்க கைஸ். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது லேக் ஆகிறதுக்கு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, இப்போ அப்படியே சொயின்னு குதிச்சிட்டோம் கீழே. இப்போ நம்மளுக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே கிடச்சிச்சு. 99 பீஸ் தானே கேட்டாங்க. அப்படின்னா 99 300. ஐயோ, இதில் ஸ்பின்னிங் வீலாட்டு ஒன்று இருக்குது. ஸ்பின் பண்ணலாமா? ஏதாச்சும் நல்லதாக கேளுங்கடா. பெட்டு ஆனால் பெட்டு கிடைக்கல. ஒரு ஸ்பீடு போர்ஷன் கிடச்சிருக்குங்க. ஆமாம், இப்போ ஸ்பீடு போர்ஷன் வந்துடுமா? முன்னாடியே வந்துருச்சா? இது சூப்பர் ஸ்பீடாக இருக்குங்க. திருடு நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். அது பழைய விங்க வச்சுட்டு அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். நம்ம புது விங்க வச்சுட்டு ஏன் போக முடியல தெரியலையே. என்னங்க அப்படி போயிட்டான்? 300 ரூபாய் எடுக்கணும். என்னங்க அது லேகுன்னு நினைக்கிறேன். பண்ணுறோம். சரி, நம்ம போய் எக்கு வாங்கலாம். இந்த இடத்துல 5K 100K நிறைய எக் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே 3rd லெவல் இருக்கிற கேட் கிடச்சிருக்கு. ஏதாச்சும் வாங்க கேட். அதே கேட் தாங்க. இது பெஸ்ட்டு தானே. 40 ரூபாவா? இல்லை அதுவா? இதுவா? இதுதானே. எப்படி இருந்தாலும் அது வாங்க முடியாது. அது ஏங்க இப்போ வாங்கின கேட் 2வது லெவலுங்க. இப்போது இதுவும் கேட்டா ஓகே பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். காசு மாதம் எழுதுங்க. சூப்பர், எவ்வளோ சூப்பராக இருக்குது.
அதுக்குள்ள 100 வந்துருச்சுங்க. ஓ ஓ ஓ போடு, பயங்கர மாசா இருக்குங்க இது. என்ன கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். என்னங்க நம்மளை விட முன்னாடி போயிட்டு இருக்கிறான் ஒருத்தன். டேய் நில்றா டேய். என்னங்க இது? ஓ பச்சை கலர் விண்டுங்க, சூப்பரு. ஆனால் நம்மக்கிட்ட தான் இது இல்லையே. இப்போ நம்மக்கிட்ட 400 வந்துருச்சுங்க அதுக்குள்ள. அப்போனா கீழே குதிப்போம், ஜொயின்னு குதிச்சிட்ருக்கோம். ஐயோ ஆமாம், இங்கேருந்து குதிச்சா செத்துருவோம் ரியல்லாம். ஆனால் இங்கே என்னங்க அசால்ட்டாக நிற்கிறான். சம்மாடியாய் அம்மாடியாய். இது 300 ரூபா. 2 கேவாடே என்கிட்ட இல்லைடாடே. அவ்வளோலாம் என்கிட்ட இல்லைடாடே. சாமி என்னை விட்டுருங்கடா. 2 அந்த முட்டையே 5Kங்க. 5Kவோ தெரில. ஆனால் இது 2K கேட்குறானுங்க. மாட்டை கிளைம் போட்டு சைன்னு பாரு எங்க. ஓ ரெக்கையும் இந்த பெட்டும் 2 இருக்கிறதுனாலையும் நம்ம ஃபாஸ்ட்டாக காயின் ஏறும் போல். இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோங்கிறது. நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணமோ அவ்வளோ தூரம் அது காமிக்கும். இப்போது நம்ம கீழே குதிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கேக் கேட்டாங்களே, அந்த கேக்கு எங்கே போகுது? ஃப்ரீ கிஃப்டா? சரி அதை வச்சு கிளைம் பண்ணுவோம். என்னமோ கிளைம் இங்கே இன்னும் 20 செகண்ட்ஸில் லீஃப் கிராஸ்ன்ட்டு நம்மளுக்கு பெட்டு கிடைக்குதுங்க. சூப்பரு. நம்ம 1K வந்தாச்சு. என்னது யூஆர் கெட்டிங் டயர்டாயிட்டோம் போல். சரி இப்போ 1K தான் இருக்குது, பரவாயில்ல. மடியும் இப்போ போய் அந்த இடத்த ஏற பார்ப்போம். 2K கேட்டாங்க அந்த பச்சை ரெக்கைக்கு. இப்போ இன்னும் 2 ஒரு 500 எடுத்துக்கிட்டு கீழே குதிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குமா? ஏய் கீழே பார்த்துட்டு இருந்தேன்னா மேலே பார்க்கலங்க. இங்கே பாருங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு 2K கிடைச்சிருச்சு. அடாத நான் தான் தப்பாக நினச்சிருக்கேனா? இது 13K வாட. ஐயோக்கா டேய், இவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போவேன்? டேய் பெட்டி அக்யூப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு இல்லைங்க. அது பக்கத்தில் எங்கேயோ வீட்டிலேருந்து சத்தம் கேட்குது. அந்த சத்தம் டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சவுண்டு எச்சா வச்சு பாருங்கள், அப்போ தான் என் சவுண்டு கேட்கும். பக்கத்து வீட்டில் ஏதோ சண்டை போல, அந்த வம்பு தும்புக்கு நம்ம எதுக்கு போகணும்? அப்படியே முன்னாடி போய் 800. இப்போ நம்ம அடுத்து 13Kங்க. ஆனால் சரி நம்ம முட்டை வாங்குவோம். அந்த முட்டை இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கினாலும் காசு கிடைக்குமா? அப்போனா நம்ம இறங்கிட்டே போவோம். இறங்குறோமா மேலே ஏறுறோமா? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. டேய் குழப்புதுங்க உண்மையாமல். எனக்கு மறுபடி டயர்டாயிட்டோம் போல். நம்ம போய் முட்டை வாங்கலாம். 1Kவா எவ்வளோன்னு தெரியலையே. ஐயோ செமையாக லாக் ஆகுதுங்க. எவ்வளோக்கு 5Kவா? என்கிட்ட 2K தான்ப்பா இருக்கே. மஞ்சுக்கே திருட 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 திருட. எங்க அவங்கெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க பாருங்க. நம்ம தான் ஸ்லோவாக இருக்கிறோம். என்ன பண்ணுறது? சரி அப்படியே நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஏறிக்கிட்டே இருக்கிறத கரெக்டாக உங்களுக்கும் போர் அடிக்கும். நீங்கள் சீக்கிரம் சப்போர்ட் பண்ண, லைக் பண்ணால் தான் நம்ம 100K ஃபேமிலியாக 100K அதெல்லாம் எனக்கு ஆசை தான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். நம்ம 100K ஃபேமிலியாக கூட இன்னும் ஜாயின் ஆகலாம் கைஸ். உண்மையை சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை. என்ன பண்ணுறது? நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. போடு சூப்பரு. நம்ம கீழே வந்ததுனால நம்மளுக்கு 5K கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போய் முட்டையை வாங்குவோம். இந்த முட்டையை என்ன முட்டை வாங்கு. ஐ முட்டை. இப்போ இந்த முட்டைக்குள்ளே என்ன இருக்கும்?
ஃப்ளையிங் ட்ராகன் கிடச்சிருக்குது. இது எத்தனாவது லெவல் நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால போய் பார்த்தா எங்க பயங்கர மாசு போடு இனிமேல் நான் யாராச்சும் என் பக்கத்தில் வந்தீங்க மின்னல் வேகத்தில் போகிறேன்டா. அது இப்போ என்கிட்ட காசு எப்படி ஏறும்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு போவோமா? வேறு என்னத்தையும் அமுக்கி விட்டேங்க. வந்திருக்கு. ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போடுவோம். என்னது இதில் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறோம். ஒரு வேளை நம்மளுக்கு தான் ஒர்க் ஆகாமல் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்பீடாக போவோம். ஐயோ எங்க அப்படி ஒரு செகண்டில் ஒர்க்கே ஆகுதுங்க. அப்போனா நம்ம மாஸ்தான் கெத்தான் 13K வந்துருச்சு. போடு. எல்லாம் இந்த ட்ராகனால தான். ட்ராகன் மாசு. ட்ராகன்னா என்னன்னு நினச்சேன். சரி, இப்போ அடுத்தது 42K. அதுக்கு முன்னாடி நம்ம போய் இதை முட்டையை வாங்கிடுவோம். இந்த முட்டையை 2 ட்ராகன் கிடச்சின்னா மாதம் இருக்கும். அதாவது கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு முட்டை வேணும்டா. கிடச்சி ஹேட்ச் பண்ணுவோம். சூப்பராக இருந்தால் கொடுங்கப்பா. சூப்பராக இருந்தா. ரேபிட்டா? என்ன ரேபிட்டு? ஐயா பேக்கில் போய் பார்த்தா ரேபிட்டு எத்தனாவது ஏதான்னு தெரியாது. பரவாயில்ல, நம்ம வச்சுக்கிட்டு இப்போ போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ளேஸாக தான் இருக்கும். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த இடத்துல என்னமோ எங்கே நம்ம அந்த பச்சை கலரில் என்னமோ கிடைக்குதுன்னு நல்ல கிடச்சிச்சுங்க. இது இருங்க, பெட்டுக்கு போய் பெஸ்ட்டு கேட்குது. அதுதான் செகண்ட் ப்ளேஸா? போடு. தகிட இப்போ ஏங்க சூப்பராக இருக்குது. ஐயா சூப்பராக இருக்குதுங்க. அதுக்குள்ள 100K வந்துடுவோம் போலையே. வந்தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் வருமா? அதுக்குள்ளே டயர்டாகிடுவான் போல பயப்பட. இப்போ 94K 3 எடுத்தால் கூட பரவாயில்ல. எடுத்துட்டான். ஆனால் நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டா. ஆனால் நீ எந்த லெவலில் இருக்கன்னு இப்போ தான்ப்பா தெரியுது. அப்படி செமையாக லாக் ஆகுதுங்க. ரோப்ளாக்ஸ் நெட்டு உரியும்னு சொல்லுவாங்க. இப்போ 100க்கு மேலேயா? நான் 100ன்னு நம்பி தாண்டா. 100ன்னு கூட நம்பலை, கம்மின்னு நம்பி தாண்டா எடுத்துட்டு வந்தேன். லீஃப் செகண்ட் ப்ளேஸ் போலங்க. மறுபடி ரேபிட் கிடச்சிருக்கு. இந்த தடவை ஹேட்ச் பண்ணுவோம். சூப்பராக இருந்தால் கிடைக்கணும். இன்னொரு ஃப்ளையிங் ட்ராகன் மட்டும் கிடச்சி 3 ரேபிட்டா? அதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன் டேய். சரி, ரேபிட்டுக்கு போய் ஏதாச்சும் என்னது கிராஃப்ட் பிக்கா? பெருசாக்க முடியும் போலங்க. சரி பரவாயில்ல. இப்போ நம்ம பெஸ்ட் எக்யூப் கொடுத்துட்டோம். இப்போது முன்ன விட கொஞ்சோண்டு ஸ்பீட் ஆகுதுங்க. ஆனால் ஒருத்தர் நம்மளை விட ஸ்பீடாக போயிட்டுருக்கான். அவன்லாம் சூப்பரான ரெக்கை வச்சுருப்பான். நம்ம வச்சுருக்கிறது அந்தளவுக்கு சூப்பரான ரெக்கை இல்லை. அதுக்குள்ளே ஒரு 50 ரெக்கை வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 100Kவாக வந்தோன்னே கீழே குடிச்சிடலாம். இந்த 100K தான் சப்ஸ்கிரைபர் வேணும் எனக்கு. சரி, நீங்கள் எனக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற ஒரே ஒரு நல்லது என்னென்னா, எனக்காக சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கமெண்ட் பட்டனையும் அமுத்தி அதில் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுருங்க கைஸ். ஆமாம், இந்த இது ஏதோ சொல்லுவாங்களே, வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு. கிறிஸ்டல் மாதிரி இருக்குங்க. கிறிஸ்டல் ரெக்கையா? ஆனால் அது வெயிட்டாக இருக்குமே. எப்படி பறக்கிறான் தெரியலை. என்னமோ எங்கள் சைடில் பாருங்க, நம்ம பாதின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஏறிட்டோங்க. சூப்பரு. ஆனால் அதுக்கு 90K கேட்டாங்க. இன்னொன்றுக்கு சைடில் ஏறுறான். எங்கே வேணும்னாலும் ஏறலாம் போல. இங்கே பிடிச்சிக்கிட்டே பரவாயில்ல.
900K கேட்டாங்க. எப்போ போய் முடிக்கிறதோ தெரியல. சின்னதாவது இப்போ நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். அதுக்குள்ளே பயபுள்ள டயர்டாகிடுச்சு. அதனால நம்ம கீழே குடிச்சு தான் ஆகணும். ஏங்க அப்படியே போனால் ஒரு கிராஃபி ட்ரப் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேனே. ஏன்டா கீழே குடிச்சிட்ட அப்படின்னீங்கன்னா, ஆமாம் நான் கீழே குதிச்சிட்டேன். எதுக்குன்னா இப்போவே சீக்கிரம் முடிச்சிட்டா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். அதனால தான் நான் சீக்கிரமாக முடிக்காமல் இருக்கேன். இன்னும் பாருங்க, இந்த ரோட்டில் நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்குறோம், எவனுமே இல்லை. ஆனால் சைடில் மேப்பில் பார்த்தா நிறைய பேர் போகிறாங்க. என்ன காரணம்? நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம் பாருங்க. அதுக்குள்ளே 100K வந்துடுச்சு. பூஸ்ட் ஈவெண்ட்டின் கொஞ்ச நேரத்தில் பூஸ்ட் ஈவெண்ட்டுன்னு என்னமோ நடக்க போதாங்க. நடக்கட்டும் என்னமோ ஒன்று நடக்கட்டும். சின்ன கொஞ்சோண்டு அப்புறம் தான் ஏறணும். நல்லா தான் ஏறு அப்படியே ஒரு 300 எடுத்து குடிச்சிடலான்னு. அதுக்குள்ளே பைப்பில் டைட் ஆகிடுச்சு. அதனால் கீழே குடிச்சு தான் ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டு! பைப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்காரு. போகலாம். ஆனால் ஏறுற விதம் எனக்கு பிடிச்சிங்க. டெடுக்குன்னு ஏறாரு. நல்லா ஏறு, சீக்கிரம் ஏறு, ஃபஸ்ட்டாக ஏறு. இப்போ நம்மக்கிட்ட 7K இருக்குது, 8, 9, இன்னும் 200K வேணும். சீக்கிரம் ஏறு. சரி, யாரெல்லாம் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிங்க, யாரெல்லாம் பண்ணிடுங்க. பண்ணாமல் தான் பண்ணிடுங்க. பண்ணிட்டா நல்லது. சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்பேஸுக்கு வந்துட்டோம் போல. ஆனால் முன்னாடி வரும்போது இந்த மாதிரி வரல. சரி, பயப்புள்ள டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் விங்கு வாங்கிடலாம். சரி, இப்போ போய் நெக்ஸ்ட் விங் வாங்கணும். மறக்காத, இந்த பெட்டு நம்மளை மறைக்கிறதுனா கொஞ்சம் வியூவை தூரமாக்கிது. ஏங்க இப்போ தான் ஒருத்தன் நம்மளை மில்லியன் வேணுமாங்க அடுத்ததுக்கு. நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்னு தெரியல. ஆட்டோ கிளைம் கொடுப்போம். ஆட்டோ கிளைம் கொடுத்தா கீழே இறங்கி வர அது இல்லையாடா உனக்கு? இப்போ சூப்பர் ஸ்பீடாக ஏறிக்கிட்டு இருக்குன்னு. என்ன இவ்வளோந்து தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே இப்படி வந்துருச்சு. என்னமோ ஒன்று வருது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. என்னங்க அந்த இடத்துல என்னமோ இருக்குது, கொண்டுக்கிட்டமோ மஞ்சள் பூச்சி. என்னது அது? புரியவில்லை. பரவாயில்ல, இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். 8 கிலோமீட்டரை வரப்போகிறோம். 8 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு 300க்குள்ளே பயப்புள்ள டயர்டாகிடும். நின்னுங்க, இப்படி ஆகாது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு வேளை தெரியல, ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஆனால் என்னடா கிட்ட வந்து குடிச்சு புட்டியடா அப்படின்னீங்கன்னா, ஆமாம், இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது எனக்கு பிடிக்காது, போர் அடிக்கும் கைஸ். உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். அதுதான் நம்மக்கிட்ட மில்லியன் ருபீஸ் இல்லை. இருக்குமா? இல்லை, நம்மக்கிட்ட மணி இல்லை. உங்கள்கிட்ட காசு இல்லை, தலைப்படா அப்படின்னு தொடர்ந்து விட்டானுங்க. பரவாயில்ல, நான் ஹேட்ச் பண்ணி ஒரு புதுசாக வாங்குவேன். வாங்கி கோஸ்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஆனால் அது வேஸ்ட் லெவலு. ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்தால் கூட சரி. சின்னது என்னது இங்கே அப்படி இருக்குது பார்ப்போம். 3rd லெவலாக போடு. சரி, நம்ம 3rd எக்யூப் த பெஸ்ட்டு கொடுத்தா அந்த பூனை, கோஸ்ட்டு, அந்த ஃப்ளையிங் ட்ராகன் அதுதான் இருக்கிறதுலையே அதிகம்.
சரி இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம், ஆட்டோ கிளைம் கொடுப்போம். ஆஹா சூப்பராக போகுது. இந்த கோஸ்ட்டும் இந்த கேவலமாக இருக்குங்க என்னை பார்க்குறதுக்கு. ஆனால் மற்றபடி செயல்பாடெல்லாம் அழகாக தான் இருக்குது. ஐயோ போடு, மேலே பாருங்க எவ்வளோ வந்துருச்சு. அதுக்குள்ளே 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டோம். போடு தக்காளிடாய். இனிமேல் எவனா இருந்தாலும் இந்த ஆளை முன்னாடி மண்டிட்டு தான் ஆகணும். ஏன்னா 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டாண்டாய். எவனும் இங்கே இருக்காதீங்க, ஓடி போடுங்க. அந்த மாதிரி எல்லாரும் கத்துங்க. உங்களே சொல்லலை, அதாவது கேம் விளையாடுறவங்கள சொன்னேன். சரி இப்போ 7 மில்லியனா? அதாவது நான் 1 மில்லியன் நினச்சிட்டு 1 மில்லியன் போய்க்கிங்க. சரி இந்த இடத்துல டெலிபோர்ட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம பேஸை டெலிபோர்ட் பண்ண முடியும். என்னது அன்லாக்கு? ஓ மேலே கப் இருக்குல்ல, நம்ம 5 டைம் மேலே போயிட்டு கீழே வந்தோம் போல. ஓகே நல்லா தான் கேமை பண்ணி வச்சுருக்கானுங்க. 1 மில்லியன் வந்துருச்சு. இன்னொரு மில்லியன் கிடைச்சா வந்துடும். அதாவது இன்னும் 7 டைம் மேலே போயிட்டு கீழே வரலாம். ஃப்ரெண்டே பூஸ்டி என்னது? ஸ்பீடு சீக்கிரம்டா. 2 மில்லியன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை ஐயோ இப்போ நம்ம போய் இன்னொரு 2 முட்டை 2-3 வருஷம் வரலாங்க. அப்புறம் பார்க்கலாம் நம்ம ஆட்டத்தை. இப்போ பாருங்க ஸ்பீடு போ. ஆச் பண்ண லாஸ்ட்டில் இருக்கிறது வேணும் எனக்கு. லாஸ்ட்டில் இருக்குது யோசிச்சு கொடுத்து போட்டானுங்களே, அதுதாங்க ஃபஸ்ட்டு பர்சன்ட்டு. இன்னும் இந்த தடவை கோஸ்ட் என்னது? அது இப்போ சூப்பரானது கிடைக்கும். கோஸ்ட் என்னடா அது? கோஸ்ட்டாக கிடைக்குது. இந்த தடவை மாசாக கிடைக்கும் பாருங்க. வேற இங்க ஒரே ஒரு டைம் கோஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் இப்படி நம்ம நினைக்கும் போது தான் வேற ஒன்று கிடைக்கும் பாருங்க. என்னடா அது? எப்பவுமே இப்படி கொடுக்க மாட்டானே, எந்த கேம் பைப்லையும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டானே எனக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைச்ச லக்கு. 2 பெரிய கோஸ்ட்டுங்க. தடவை சூப்பராக ஏறப்போகுது, பார்த்தாலே தெரியுது. சீக்கிரம் ஏறு. அப்படிதான் சூப்பரே. ஒரு செகண்டில் 100 மில்லியன் ஏறது பெரிய விஷயம்தான். பரவாயில்ல, ஒரு செகண்டில் மில்லியன் ஏறுற மாதிரி இருந்தால் மாசாக இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் கனவுல தான் நடக்கும். ஆனால் அதை நிஜத்தில் நடத்தி காட்டுவேன். இன்னும் அந்த ஹேட்ச் பண்ணுறதுல கம்மியாக தான் நம்ம ஹேட்ச் பண்ணியிருக்கோம். அதில் லாஸ்ட் வரைக்கும் ஹேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. பாருங்க இதை போய் ஹேட்ச் கொடுத்தேன். வாட இன்னைக்கு 3 கோஸ்ட். இன்னும் கோஸ்ட் என்னடாதுங்க கோஸ்டாகி கிடைக்குதே. கோஸ்ட் இன்னொரு கோஸ்ட். இங்கே இருந்தாடே, இன்னொரு கோஸ்ட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுக்க மாட்டானுங்களே. போடு 2வது பிளேஸு. பயங்கரம். ஆங்கிரி கேட். ஓ கடைசி லெவலுக்கு கிடைச்சிருச்சு. நான் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. ஃப்ரெண்டு கேட். ஐயோ பயங்கரமாக இருக்குது. மூஞ்சி கிட்ட கொண்டாட அந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸிட் த பெஸ்ட்டு. போடு அந்த 2 பூனையும் அப்புறம் அந்த ஒரு வித்தியாசமான அனிமல் ஷீல்டு நம்ம தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஒரு பொண்ணு எந்த ரெக்கையுமே இல்லாமல் எந்த பெட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்குது. ஆசைப்பட்டது நடக்கலை. அதாவது இப்போ நம்ம என்ன ஆரம்பிக்கலாம்? 1 2 3 4 5. ஏன்டா 5 மட்டும் என்ற இது மேலே எழுதலைனா அது
இந்த இடத்துல என்னமோ இருக்கு. அது எவ்வளோ மில்லியன், அதாவது நம்மளுக்கு இப்போ 5 மில்லியன் கிடச்சிச்சு பார்த்தீங்களாங்க. 7 மில்லியன். போடு போடு, இன்னைக்கு ஏமா வந்தாலும் கதையை முடிச்சு அனுப்புகிறேன்டா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெக்கையை வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு. ஐயோ பயங்கரமாக லேக் ஆகுதுங்க. இன்னைக்கு அந்த டெலிபோர்ட் ஆகி இந்த கேம் கண்டினியூ பண்ணுமான்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா என்னடா அது கண்டினியூ பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கண்டினியூவே பண்ண மாட்டேன். ஐயோ எங்கே போனதாச்சும் கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 செகண்ட் ஆச்சு. இப்போது அதே மாதிரி தான் இருக்குது. என்ன கொஞ்சோண்டு, அதாவது 1 செகண்ட் ஃபால்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல, இது ஒன்றும் அவ்வளோ குறைச்சல் இல்லை, அவ்வளோ கம்மியான இதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே சரி.